அவரை அன்பு செய்யுங்கள். அவர் கேட்கிற ஒரே கேள்வி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வி தெய்வம் இன்னைக்கு உன்னிடத்தில் என்னிடத்தில் கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? உன் மனைவியை விட, உன் மக்களை விட, உன் செல்வத்தை விட, ஏன் உன் உயிரை விட என்னை நீ அதிக நேசிக்கிறாயா? உங்கள் பதில் என்ன? அவர் ஒருத்தர் தான் உனக்கு நல்ல நண்பர். அவர் ஒருத்தர் தான் உனக்கு நல்ல ஒரு தகப்பன், ஆசிரியர், ஆசான். எல்லாமே அவர் மட்டும்தான். நான் உன் பரிகாரி, உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உம்மை பிரிந்து வாழ முடியாது என்று சொன்னான். நம்முடைய பதில் என்ன? ஆனால் இன்னைக்கு அவரை பிரிந்து போய் கொண்டிருக்கிறோம், அவரை மறுதலித்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை தான் பேதுரு மறுதலித்தார். ஆனால் மீண்டும் அவரோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் மரணம்தான் அவரை பிரித்தது. அதுவரைக்கு அவரை பிரிக்க முடியவில்லை. இயேசுதான். இயேசுவை மறுதலி என்று சொல்லுகின்ற பொழுது முடியாது, இயேசுவை நான் மறுதலிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நாம் நித்தம் அவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் சரி, உன் பேச்சில், உன்னுடைய பார்வையில், உன்னுடைய நடத்தையில், உன்னுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல் அத்தனையிலையும் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நடை, உடை, சொல், செயல், பாவனைகள் அத்தனையும் தூய்மையானது, அத்தனையும் புனிதமானது. உன்னை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், இவர்கள் கோபப்பட மாட்டார்கள், இவர்கள் வஞ்சனை செய்ய மாட்டார்கள், இவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், இவர்கள் கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை, இவர்களால் நமக்கு எந்த கெடுதியும் நேரிடாது. அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் ஆதி சபையை பார்த்து இவர்களால் கேடு ஒன்றும் வராது என்று சொன்னார்கள். இவர்கள் வருகிறதுனால் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாம் எத்தனை பேருடைய மனதை புண்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். எத்தனை பேரை நாம் மனதை காயப்படுத்துகிறோம். பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சொல் செயலில் கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனால் ஒரு சின்ன உயிரை கூட, எறும்பு, ஈ, காக்காய் கூட அவங்களால் நினைச்ச முடியாதுன்னா கஷ்டம் கொடுக்க முடியாது, தீமை செய்ய முடியாது. இது ஒரு உயிர் நேசிக்கிற ஒரு தெய்வீக பண்பு, அனுபவம். நீ ஆவிக்குரிய சபைக்கு போகிறார், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறார், ஜெப கூட்டத்துக்கு போகிறார், உபவாச கூட்டத்துக்கு போகிறார், முழுகிற ஜெபத்துக்கு போகிறார், பெரிய பெரிய திருவிழா கூட்டங்களிலே நீ என்ன செய்கிறார்? கலந்து கொள்கிறாய். ஆனால் நம்முடைய வழிபாட்டு தலங்களிலே, இடங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்முடைய முக பாவனை எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? திருக்குள்ள இருதயம் நமக்கு வேண்டாம், கேடுள்ள இருதயம் நமக்கு வேண்டாம், மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற, காயப்படுத்துகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டாம். தனக்கு நஷ்டம் வந்தாலும் தன் ஆணையிட்டதிலே, வாக்குறுதியிலே உண்மையாயிருப்பேன் என்று தாவீதை போல நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நீ பாக்கியவான், நீ கடவுளுடைய பார்வையிலே மேன்மையானவன், கடவுளுடைய பார்வையிலே நீ அழகானவர்கள், கடவுளுடைய பார்வையிலே அவர் கண்ணுக்கு மதிப்புக்குரியவர்கள், அவர் கண்ணுக்கு நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். அவர்கள் கண்ணின் மணியைப் போல நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார், நான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த அபிஷேகம் வேண்டும், இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் வேண்டும். ஆவியின் கனிகளை மட்டும் நீ பயன்படுத்தி வாழ வேண்டும், அன்பை மட்டும் நீ பயன்படுத்தி வாழ வேண்டும், அமைதியை மட்டும் நீ பயன்படுத்தி வாழ வேண்டும், பொறுமையை மட்டும், சகிப்புத்தன்மையை மட்டும் நீ பயன்படுத்தி வாழ வேண்டும், தன்னடக்கம், புலநடக்கங்களை மட்டும் நீ பயன்படுத்தி வாழ வேண்டும். நீ கட்டுப்பாடு உள்ளவன்,
நீ தேவனுக்கு கட்டுப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன், தேவ பிரசனத்துக்கு நீ கட்டுப்பட்டவன், தேவனை அன்பு செய்கிறவன். கைதட்டி நாம் அவரை வரவேற்கிறோம். எல்லோரும் கரங்களை கட்டி, நல்ல கரங்களை கட்டி இன்னும் உற்சாகமான இயேசுவே உண்மை வரவேற்கிறேன். தூய இறுதியத்தோடு உண்மை வரவேற்கிறேன். இயேசுவே இந்த இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா உண்மை வரவேற்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா நான் வரவேற்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா நான் உண்மை வரவேற்கிறேன். நல்ல கரங்களை கேட்டு வாரும், என் உள்ளத்திலே வந்து அமரும், என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நீங்கள் இப்படியே என்ன செய்யுங்கள், அவரை கூப்பிடுங்கள். அவர் கூப்பிடு, நீ அவர் பதில் கொடுப்பார். அபிஷேகம் வீரன் கட்டும், அபிஷேகம் வீரன் கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே உங்களை நோய் கட்டும், கட்டுக்களை யாரும் கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் வீரன் கட்டும், அபிஷேகம் வீரன் கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே கவிமானவதியம் பிரகலாதியம்
குண்டிலே தியாத்தியானியே உச்சாரணியம் பிரகனாதியம் பிராணனியே சந்தரே எங்களோடியம் பிரபு ஈராரணியம் தரவுடியம் பிரகனபுடியம் பிரபு சைனியம் மண்டபனி எக்கரது எப்பேராதி சந்தரி எக்கரவுடியம் பிரபு சைனியா உய்யம் பரமானதியம் பிரகனாதியே சாலதி அந்தரணி எக்கரவுடியம் பிரபு சைனியா சரணம் 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 சரணம். தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி அப்படியே நாம் முகங்குப்புற விழுந்து அவரை சொல்வோமா? நெற்றி கரையிலே பட இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி தொழுகை செய்யுங்கள். உங்கள் இருதயம் வழிபாடு செலுத்தட்டும். நெற்றி தரையிலே பட முகங்குப்பரிலிருந்து நாம் அவரை தொழுது கொள்கிறோம். உங்கள் இருதயம் ஆராதனை செய்யட்டும். இருதயம் அவர் நமக்கு செய்த சிலுவையிலே தேடி தந்த அந்த காயங்களால், அந்த பாடுகளால், அந்த வலியினால் சமாதானத்தை உண்டு பண்ணின தெய்வமே, சமாதான பிரபுவை நான் உன்னை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் அப்படி வழிபாடு செலுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தராக அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கள்? சிலுவையிலே உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை உணர்ந்து அறிந்து ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடின்படி நீங்கள் அப்படி அவரை தொழ ஆரம்பியுங்கள். என்னை குபேரர் மத்தியிலே அமர பண்ணிய என் அன்பு தெய்வமே, குபேர தெய்வனே, என்னை செல்வந்தனாக்கும்படி ஏழையாக பூமியில பிறந்தவரை நான் உன்னை தொழுது கொள்கிறேன். அப்படி தொழுங்க. பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான வார்த்தைகள், பாசிட்டிவான சிந்தனைகள். என்னை விசுவாசத்திலே ஐஸ்வர்யனாக்கும்படி ஏழையாக தரித்திரனாக பிறந்த இயேசுவே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். இதை அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். விசுவாசத்தினாலே நீ சகலமும் செய்ய முடியும். இல்லாததை இருக்க பண்ண முடியும், இருக்கிறதை இல்லாமல் ஆக்க முடியும். பச்சையை பட்டுப்போக செய்ய முடியும், பட்ட மரத்தை நீ பசுமையாக்க முடியும். விசுவாசம் என்கிற ஐஸ்வர்யம் உனக்குள் இருந்தால் இதெல்லாம் எனக்கு தந்து, இதையெல்லாம் எனக்கு தருவதற்காக, இதெல்லாம் நான் அடைவதற்காக பெரும் விலை கொடுத்து சிலுவையிலே மரித்த என் அன்பு ரட்சகரே இயேசுவை நான் உம்மை தொழுது கொள்கிறேன். இப்படி சொல்லி 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 ஒன்றாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து தேவ ரகசியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்திய அபிஷேகமே நான் உம்மை தொழுது கொள்கிறேன். ஆவியானவரை நான் உம்மை தொழுது கொள்கிறேன். இப்படி என்ன செய்யுங்க? உங்க இருதயத்தில் வழிபாடு செலுத்துங்க. நீங்க உங்க இருதயத்திலிருந்து இப்படி வழிபாடு செலுத்திக்கிட்டே இருங்க. இந்த வழிபாட்டை தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படி நீங்கள் பர்சனலாக கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக உங்கள் இருதயத்தில் இருந்து அவருடைய மகத்துவங்களையும் மகிமையும் தேவனுடைய ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்று நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது, தொழுது கொள்கின்ற பொழுது, இதுவே உண்மையான தொழுகை, ஆராதனை. இருதயத்தில் சொல்லி சொல்லி ஆராதி, சொல்லி சொல்லி ஆராதி. பரிசுத்த ஆவியானவரே, துணையாளரே, உலகம் முடியும் வரையில் நான் மரணம் வரையில் என்னோடு துணையாக இருக்க வந்த என் துணையாளரை நான் உண்மை தொழுது கொள்கிறேன். அப்படி தொழுதுங்கிறது தான் சும்மா குப்புறப்படுத்திருக்கிறதில்ல. நெற்றி தரையில் பட முகங்குப்புற விழும்போது உங்களுடைய 7 சக்கரங்களும் ஆக்டிவேஷனாக மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய உச்சந்தலையில் அந்த இருக்கக்கூடிய தேவன் நோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் வரைக்கும் ஓப்பன் ஆகக்கூடிய 7 சக்கரங்களும் திறக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த தொழுகை வழிபாடு. இந்த தொழுகையெல்லாம் 7 சக்கரங்களும் ஒன்னோட வேலை செய்யும்.
மூலாதாரம், சுவாதீசனம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்கினை, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வாசல், எல்லாம் ஒரே நேரத்தில் துறக்கக்கூடிய, ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு தொழுகை. நீங்கள் முகங்குப்புற விழுந்து படுத்திருக்கும் போது எல்லாம் மூலாதாரத்திலிருந்து, தொப்புலேருந்து, வயதிலிருந்து, நெஞ்சிலிருந்து, நெஞ்சுக்குழியிலிருந்து, நெத்தியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சகலமும், சகல கதவுகளையும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த தொழுகையில் இருக்குது. முகங்குப்புற விழுந்து தேவனை வழிபடுகிற வழிபாட்டில் இருக்குது. அதனால தான் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தொழுது கொள்கிறவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஒரு தொழுகை விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனை, தொழுகை உனக்கு நீடிய ஆயுளை கொடுக்கக்கூடிய ஆராதனை, தொழுகை உனக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஆராதனை. இது சாதாரண ஆராதனை அல்ல. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்க தொழுகை செய்யும் போது நீங்க நினைச்சது நடக்கும், நீ விரும்பியது கிடைக்கும், நீ ஆசைப்பட்டதை அடைவ. தொழுகையில மட்டும்தான் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் இருக்கு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, என்னை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் அவர் வாக்கு மாறாதவர். இப்போ உங்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் நிரப்பப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இப்போ நிரப்பி வழிகிறது, உங்கள் பாத்திரம் நிரப்பி வழிகிறது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ண தெய்வமே உண்மை தொழுது கொள்கிறேன் அப்படியே தொழ ஆரம்பிங்க. இப்படி சொல்லி சொல்லி தொடர் நீங்க தொழுக பண்ண, நீங்க வழிபாடு செலுத்த இந்த வழிபாடு உங்களுக்குள்ள அனலை மூட்டுகிறது. இந்த வழிபாடு தேவனுடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தீயல பற்றி எரிய வைக்கிறது. இந்த வழிபாடு தேவ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிரம்பி வழியை செய்கிறது. தேவ சமாதானத்தை உங்களுக்குள் நிரம்பி வழியை செய்கிறது. உங்களை சுற்றிலும் தேவ மகிமை, உங்களுக்கு உள்ளேயும் தேவ மகிமை, உங்களுக்கு வெளியேயும் தேவ மகிமை, உங்களுக்கு முன்னையும் தேவ மகிமை, உங்களுக்கு பின்னையும் தேவ மகிமை, உங்களுக்கு வலதும் இடதும் தேவ மகிமை. மகிமைக்குள்ள இருக்கிறீங்க, மகிமையான மேகத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஒளி மண்டலத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், நிறைய பெற்ற நீதிமான்களுடைய கூட்டத்தில் இருக்கிறீங்க. தொழுகை ஒன்றுதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, தொழுகை ஒன்றுதான் நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்திலே தேவனுக்கு முன்பாக ஆராதிக்கின்ற ஒரு ஆராதனை பண்ண முடியும். உங்க உடல் தரையிலே இருக்கிறது, உங்க சோல் இப்பொழுது அந்த மகா சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் அணிதினமும் சபையிலே சேர்த்து அந்த சபையிலே உங்கள் சோல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விழா கூட்டமென அவரை ஆராதிக்க தொழுகிற அந்த கூட்டத்திலே நீங்கள் இப்போது ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், வழிபாடு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இதைத்தான் சொல்லி தொழுகை செய்கிறார்கள். தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் காண்கிறீர்கள், தேவனுடைய மகத்துவம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் இப்பொழுது உணர முடியும், இப்பொழுது அறிய முடியும். இப்போ இந்த தொழுகையில் உங்கள் 7 சக்கரங்களும் இப்பொழுது திறக்கிறது, வேலை செய்கிறது. 7 சக்கரங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சக்தி இருக்கிறது. உடலில் ஏகப்பட்ட சக்தி மையங்கள் இருக்கிறது, சக்தி நரம்பு குழாய்கள் இருக்கிறது, சக்தி செல்கள் இருக்கிறது. எல்லாம் இந்த தொழுகையிலே சக்தி பெறுகிறது. நீ ஒரு சக்தி பெட்டகம், ஒரு வேலை. எல்கி மரவு சந்தி போத்தரா. நான் ஒரு ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, மீட்கப்பட்ட ஆன்மா. மேலே போங்க, பாசிட்டிவ். நான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிறேன், அந்த ஒளி மேகத்துக்குள்ளே நிறைய பெற்ற நீதிமான்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ பெருவிரலையும் மோதிரவிரலையும் பிடிச்சுக்கோங்க. இனிய பெருவிரல் மோதிரவிரல்
விரலை பிடிச்சு இந்த உடல் சீராக இருக்கட்டும், மண் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், இந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் கழிவுகள் எல்லாம் வெளியேறட்டும். மோதிரவர்களையும் பெருவரில் நெருப்பு, இந்த மோதிர விரல் மண்ணும் நெருப்பும் சேர்ந்துச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் எது செஞ்சிடும், அகற்றிடும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதும் வெளியேறும். கெட்டுப்போன எல்லா செல்கள் உறுப்புகளும் சக்தி பெற ஆரம்பிச்சு. இந்த காலையிலையும் சாயங்காலத்தை தொழுகிட்டு நீங்கள் இந்த முத்திரையை பண்ணீங்கன்னா உங்கள் உடலில் இருக்க எல்லா நோயும் மாறி சமநிலைக்கு வந்துடும். பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, நிம்மதியாக நிறைவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் நிறைவாக இருப்பீங்க, எப்போவுமே நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் இப்படி இருந்தால் போதும். இப்படி இருந்துட்டு அந்த தியானத்தில் உங்கள் காயங்களால் நான் சுகமானேன், நீங்கள் கொடுத்த அந்த உடல் ஆசீர்வதிக்கப்பட்ட உடல், உங்கள் கரத்தால் வளையப்பட்ட அந்த உடல் தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும்படியாக இது சக்தி அளித்திருக்கிறீங்க. இந்த மண்ணையும் நீரையும் பயன்படுத்தி இந்த உடல் சமநிலை அடையட்டும். இந்த உடல் சமநிலை அடைகிறது. இந்த உடல் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறது, தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. இந்த உடல் எல்லா செல்களையும் செயலெல்லாம் செயல்பட வைக்கிறது. எப்படி ஒரு பெண்ணினுடைய உடல் ஒரு கருவால் கண்ணு, மூக்கு, வாய், காது, முகம், கை, கால், உடல், கிட்னி, கணையம், காற்று, நுரையீரல், 72,000 நாடி நரம்புகள், தலையில் முடி, புருவத்தில் முடி, காலில் முடி, நெஞ்சில் முடி, இவ்வளத்தையும் சிருஷ்டித்து உருவாக்கியது இந்த உடல் தான். பேர்பட்ட உடலை இன்னைக்கு பிணியினாலும், நோயினாலும், தாகத்தினாலும், பசியினாலும், வேதனையினாலும், சஞ்சலத்தினாலும் நீ இதை செய்து விட்டாய். இதனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் இதில் தேவன் வைத்திருக்கிற சக்தியையும் நீ சாகடித்து விட்டாய். உன் நெகட்டிவான எண்ணங்களால், சிந்தனைகளால். தியானம் என்பது பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான சிந்தனைகள். இந்த உடலை மீண்டும் நான் என்ன செய்கிறேன்? தியானத்தின் இந்த தவத்தின் மூலமாக புது படைப்பாக மாற்றும்படி தேவனிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் ஆவி, ஆன்ம, உடல் அனைத்தையும் இறைவா உன் கரங்களிலே மீண்டும் நான் ஒப்படைக்கிறேன். நல்ல குயவனை உன் கரங்களிலே இந்த ஆவி, ஆன்மா, உடலை ஒப்படைக்கிறேன். திரும்பவும் இதை வளைந்து கொள்ளும், திரும்பவும் இதை வளைந்து கொள்ளும். குயவனே, உன் கை மீண்டும் என் உடலை வளையட்டும், மீண்டும் இதை புதுப்பிக்கட்டும், மீண்டும் இதை புது படைப்பாய் மாற்றட்டும், சக்தி உடம்பாய் மாற்றட்டும், சக்தி மையங்களாக மாற்றட்டும், சக்தி குழாயின் நரம்புகளாக மாற்றட்டும். விலகினமான நரம்புகள் இப்பொழுது சக்தி மையங்களாக, சக்தி நரம்புகளாக மாறட்டும். பாசிட்டிவான எனர்ஜியை கொடுங்க, உடம்பு கொடுங்க. இந்த மண் இந்த உடலை எரிசியட்டும், சமநிலைப்படுத்த. எப்படி ஒரு நிலம் எவ்வளவு குப்பை போட்டாலும் அதை உரமாக்கி அதை மண்ணாக்குகிறதோ, இதுபோல உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும், நோய்களையும் செரித்து அதை எரித்து மண்ணாக்கி அதை மீண்டும் என்ன செய்கிறது? நல்ல ஒரு நிலமாக மாற்றுகிறது. அந்த கண்ணை இந்த முத்திரைக்கு இருக்கிறது. நீரும் மண்ணும் சேரும்போது
எரித்து உன் உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும், உனக்கு தீமை செய்யக்கூடிய எல்லா செல்களையும் அழித்து நல்ல செல்களை உருவாக்குவது. நல்ல மண்ணை இந்த நிலம் உருவாக்குவது போல நல்ல செல்களையும் நல்ல நரம்புகளையும் நல்ல சக்தி மையங்களையும் உருவாக்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரை. அருமையா இருக்கிறீங்க. அப்படியே தியானம் பண்ணுங்க. உங்கள் உடல் ஆண்டவரே அற்புதமாக படைத்திருக்கிறீர்கள். இதுவே தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலாக படைத்திருக்கிறீர்கள். தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலாக நீ இந்த உடலை படைத்திருக்கிறீர்கள். நீ எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு அன்பானவர், என் மேலே எவ்வளவு கருணை உள்ளவர், என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை இதில் உணர்கிறேன். இப்படியே நேசிங்க. இந்த தியானத்தை இது பண்ணுங்க. தியானத்தில் இப்படி வார்த்தைகளை நேசிங்க. பாசிட்டிவ் எனர்ஜிகள் அப்படியே வெளியே கொண்டு வாங்க. இந்த தொழுகையில் 7 சக்கரம், இந்துக்கள் சொல்லக்கூடிய அந்த 7 சக்கரங்கிறது மூலாதாரம், தொப்புள் கொடி, சுவாதீசனம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்கினை சக்கரம், உச்சந்தலை விட்டுவிட்டார். எல்லாமே இந்து சகோதரர்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த தொழுகையில் ஒன்றில் தான் 7 சக்கரங்களும் ஓப்பன் ஆகுது. 7 சக்கரங்களும் சக்தி பெறுகிற ஒரே ஒரு வழிபாடு தொழுகை. அது இருதயத்தில் தேவனை ஆராதிக்கிற, தேவனை வழிபடுகிற வழிபாட்டிலே எல்லாம் திறக்கிறது, எல்லாம் திறக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் எதில் இருக்குன்னா அந்த தொழுகையில் இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்து சகோதரர்களுக்காக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரத்தை உடலில் வருத்தி விளக்கரையை செலுத்தி என்ன செய்கிறாங்கன்னா இந்த 7 சக்கரங்களும் ஓப்பன் ஆகணும், இந்த புருவமத்தி என்ன செய்யணும், கண் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பயிற்சிகளை பண்ணுறாங்க. நிறைய பயிற்சிகளை என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. நல்லா நீ கவனிக்கணும். இது கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. நம்ம தாசில்தார் திருநெல்வேலியிலேருந்து வருவார் இல்லையா, அவரெல்லாம் எல்லா ஆசிரமங்கள்லையும் போய் என்ன செஞ்சாருன்னா இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணி கடைசிக்கு ஒன்றும் ஓப்பன் ஆகலை. இங்கே வந்து நம்ம சொன்ன அந்த தியானங்கள் மெத்தட் அவருக்கு சூப்பராக அமைஞ்சு இந்த புருவமத்தி திறக்கப்பட்டுச்சுன்னாரு. இப்போ அவர் ஒழுங்காக சாப்பிடாம இப்போ எலும்பும் தொழியுமாக தான் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இந்த அபிஷேகம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி, அதுவும் இந்த தொழுகை. அவரை தொழுது கொள்கிற ரட்சிக்கப்படுறாங்கன்னா இந்த மூலாதாரம், தொப்புள் கொடி, இது வந்து மணிப்பூரம், நெஞ்சுக்குழி, விசுத்தி, மணிப்பூரகம், தொண்டைக்குழி, நெத்தி, ஆக்கினை சக்கரம், உச்சந்தலை. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா மிதுக்குன்னு இருக்கும். இதில் தான் தேவனுக்கும் மனுஷனும் அந்த ஆன்மாவுக்கும் உள்ள கனெக்டிங் உள்ள இடம் எதுன்னா அந்த உச்சந்தலை. இதெல்லாம் இன்றைக்கி இறுகி போச்சு, பாறை மாதிரி ஆயிடுச்சு. இது ஓப்பன் ஆகணும்னா இந்த தொழுகையில் மட்டும்தான். இந்த தலைக்கு மேலே கரங்களை கூப்பி நீங்கள் அதான் இந்த கையை என்ன செய்யக்கூடாது, சுருங்கக்கூடாது. இப்படி நம்ம வாட்டில் இப்படியெல்லாம் வச்சுக்கோம். நெத்தி தரையில் போடணும், இந்த நெஞ்சுக்குழி இதில் தரையில் என்ன செய்யணும், வைப்ரேஷன் ஆகணும், தொப்புள் கொடி, அந்த மூலாதாரம் எல்லாமே படுத்திருக்கும்போது இந்த முதுகுத்தண்டு இதுதான் என்னதுன்னு சொன்னால் அந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த முதுகுத்தண்டு வழியாக தான் என்ன செய்யும், அந்த இது இறங்கி அது மூலாதாரத்து வழியாக மேலே வருங்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு தப்பான ஒரு ரூட்டு. இதில் வந்து இந்த ஓப்பன் ஆகிறதெல்லாம் முடியாத விஷயங்கள். இப்படி தியானம் பண்ணுறது, இது தியானங்கிறது தவம் பண்ணுறது, தவம் அந்த தியானம் அந்த தொழுகை, இதில் இது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். எனக்கு குயிக்காக கிடைச்ச இது அவங்களுடைய இதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா ஆராய்ச்சி பண்ணுவேன், கேட்பேன். நீங்கள் முதல்ல கேட்க பழகுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு இல்லாமல் கங்கு இல்லாமல் என்ன செய்யாது, நெருப்பு இல்லாமல் தீ என்ன செய்யாது போய், அதனால் என்னது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இது என்னங்கிறத முதல்ல என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்க பழகணும். தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன இருக்குது, அதுக்கும் நம்ம அந்த ஆன்மீக கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்வுக்கும் என்ன வித்தியாசம், இதில் என்ன உண்மை இருக்குது, இதில் என்ன உண்மை இருக்குது. அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மையை நம்ம எடுத்துக்கணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய உண்மையை அவங்களுக்கு கொடுக்கணும். கைதிட்டுங்களா பார்ப்போம்.
பவுல் சொல்லுகிறார், உங்களை சந்திக்க வருகிறது என் விசுவாசத்தால் நீங்களும் உங்கள் விசுவாசத்தால் நானும் ஒருமிக்க ஊக்கம் அடையும்படி வளர்ச்சி அடையும்படி நான் உங்களை பார்க்க வருகிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் இந்த சந்திப்புங்கிறது ஒருத்தர் சந்திப்பு, அந்த கம்யூனிகேஷனை என்ன செய்கிறேன் இந்து சகோதரருக்கு சொல்கிறேன். அப்போது அவங்க ரொம்ப பாவம், அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த அனுபவம் இல்லை, பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லை, கடவுளோடு தொடர்பு கொள்கிற அனுபவம் இல்லை. இந்த சக்கரங்களாம் ஓப்பன் ஆகி அந்த மகத்துவத்தை, தேவனுடைய ரகசியங்களை மகத்துவத்தை அறியக்கூடிய அனுபவம் இல்லை. இது எப்போங்க? இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தில் தான் அங்கே அந்த கூடியிருந்த பல மொழியினர் சொல்கிறாங்க, இவர்கள் அந்த பரலோக பாசையிலே, தூதர் பாசையிலே தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். கைதிட்டுங்களா பார்ப்போம். இந்த மகத்துவத்தை, இந்த தொழுகை, இந்த வழிபாடு, இதில் இந்த மாதிரி சொல்லி சொல்லி வழிபாடு நம்ம ஒவ்வொருத்தரும் வழிபடணும். என்னை குபேரனாக்குவதற்காக, என்னை செல்வந்தனாக்குறதுக்காக, நம்மளை செல்வந்தராக்கிறதுக்கு தான் ஒரு ஏழையாக பிறந்தார். ஒரு கைதிட்டுங்களா இயேசுவுக்கு. இதை இருதயத்தில் நீ வழிபாடு செலுத்து. அப்படி நீ வழிபாடு செலுத்த செலுத்த நீ எதை வழிபாடுகிறாயோ, எப்படி நீ செல்வந்தனாகும்படி இதை செஞ்சேன்னு சொல்லி நீ வழிபடுகிறாயோ, அப்படியே நீ செல்வந்தனாக, விசுவாசத்தில் நீ செல்வந்தனாக, அன்பிலே நீ செல்வந்தனாக, அமைதியிலே நீ செல்வந்தனாக, பொறுமையிலே நீ செல்வந்தனாக. யார் உன்னை என்ன நிந்திச்சாலும், யார் உன்னை இழிவுபடுத்தினாலும், யார் உன்னை தரைக்குறவாக மட்ட ரகமாக உன்னை கேவலமாக நடத்தினாலும், நீங்கள் வாய் வீசாது மௌனமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். கைதட்டுங்களா பார்ப்போம். அதனால் இப்படி இந்த கை என்ன செய்யணும்? தலைக்கு மேலே நீட்டி என்ன செய்யணும்? வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த இடம் என்ன செய்யும்? இந்த சக்கரம் என்ன செய்யும்? இந்த புள்ளி என்ன செய்யும்? அதாவது அவங்க சக்கரங்கிறாங்க, நம்ம பைபிளில் இது சக்தி மையங்கள். ரைஸ்தலா இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு கேட்டால், எசேக்கியேலில் நீ முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாரு, அங்கே இருக்குது சக்கரங்கள். பைபிளில் இல்லாது வெளியில் கிடையாது. பைபிளில் இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்தாங்களே தவிர வெளியில் வேறு. திருக்குறள் அத்தனையுமே திருவள்ளுவர் பைபிளில் ஆண்டவருடைய ரகசியங்களை பார்த்து படித்து தான் அவர் திருக்குறளை எழுதினார். கைதிட்டுங்களை பார்ப்போம். அவர் இயேசுவை வழிபட்டவர் தான். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளை, நம்ம தெய்வத்தை வழிபட்டவர் தான். வீரமாமுனிவர் அவரை என்ன செய்கிறாங்க? இந்து ரிஷின்னு சொல்கிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுக்க முழுக்க நல்லா போதிச்சவர் யாருன்னா வீரமாமுனிவர். அதனால் இந்த மகான்களுடைய வரலாறுகளை நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய படிக்கணுங்க. முதல்ல எல்லாத்தையும் அலசி ஆராயணும். அதனால் இந்த தொழுகைங்கிறது எல்லா மதத்தவர்களும், அன்னைக்கு ஒரு இது விநாயகருக்கு அந்த பாட்டு போடுறான், விநாயகரை கரங்களை கூப்பி தலை வணங்கி நீ தொழுதால் உன்னுடைய வினையெல்லாம் தீருன்னு பாட்டு போட்டுட்ருக்கான். விளங்கலையா? அப்போ என்னன்னா, எல்லா மதத்தவரும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா ஞானிகளும் அறிஞ்சது என்னென்னா, கரங்களை கூப்பி முகங்குப்புற விழுந்து தரையில் வழிபாடு செலுத்துகிற அந்த வழிபாடு எல்லாருக்கும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறது. கைதிட்டு நிச்சயம் மறுபடியும் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு கையை கும்பிட்டுக்கிட்டு இப்படி கையை விரிச்சுக்கிட்டு ஆண்டவரே போடும், ஆண்டவரே பிச்சை போடும், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தார ஆண்டவரே. வழிபாடு செலுத்துங்க. இருதயத்திலேருந்து தேவனை நேசிங்க. உன்னை நேசிக்கிறம்பா, என் ஆன்மாவை நேசிக்கிறது, என் உடலை விட உயிரை விட உங்க நேசிக்கிறது, என் மனைவி மக்களை விட உங்க நேசிக்கிறது. என்ன செய்யுங்க? அவர் ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? கடவுளுடைய நேரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. நான் மனைவியை விட நேசிக்கிறேன்னா உம்முடைய நேரத்தை மனைவி கொடுக்க மாட்டேன், உம்முடைய நேரத்தை பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன், உம்முடைய நேரத்தை சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உம்முடைய நேரத்தை இந்த மதத்துக்கும் மத வழிபாட்டுக்கும் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு மத வழிபாடு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் இவர்கள் தனித்து நாள்தோறும் என்ன செய்தார்கள்? தேவனோடு சஞ்சரித்தார்கள். தேவன் அவர்களோடு என்ன செய்தார்? லாவினா. இந்த அனுபவத்தை கட்டி எழுப்புங்க, தொழுகை பண்ணுங்க. இப்படி தொழுதுட்டு என்ன செய்யுங்க? என்னை நீதிமானாக்கியவரை, இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்தவரை உண்மை நான் தொழுது கொள்கிறேன். என்னை குபேரனாக்கியவரை, குபேரர்கள் மத்தியில் நம்ம இருக்கிற இடம் அதான் இங்கே தான் குப்பையில் கிடக்காங்க. அங்கே இருக்கிறது பூரா நீதிமான்களும் குபேரர்களும் நிறைவு பெற்றவர்களும். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்ம இருந்து அவரை தொழுது கொண்டு இருக்கிறோம். கைதட்டுங்களை பார்ப்போம்.
இதை மனசில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் வழிபாடு செலுத்தணும். லாசரு இந்த உலகத்தில் சாப்பாடு இல்லாமல், புண்ணு, நல்ல உடை இல்லாமல், எச்சலையில் உள்ளதை என்ன அவன் தின்னுட்டு போட்ட எச்சல், அந்த எச்சலையில் ஒட்டியிருக்க பருக்கே சாப்பிட்டு வாழ்ந்தவன். ஆனால் தேவனோடு வழிபாடு செலுத்தி ஆபிரகாம் மடியிலே இருந்தவன். கைதிட்டுங்களா பார்ப்போம். இந்த பூமியில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதான் சொல்கிறேன், உன் ஆன்மா, உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி திங்கிங், நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க, யாரை வழிபட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தேவாதி தேவனை வழிபடுகிற நாங்கள் இந்த நெருப்புக்கு பயப்பட மாட்டோம், இந்த சிங்கத்துக்கு பயப்பட மாட்டோம், இந்த கொரோனாவுக்கு பயப்பட மாட்டோம், இந்த ஊரில் உள்ள எச்சிக்காரங்க என்ன செய்ய மிரட்டலுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் வழிபடுகிற தெய்வம் படைத்தவர், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது வரைக்கும் நீங்கள் யாருக்கு முன்னாலையும் கையிட்டி நிற்க மாட்டீங்க, யாருக்கு முன்னாலையும் தலை குனிஞ்சு நடக்க மாட்டீங்க. இது சத்தியம், இது சத்தியம். ஏன்னா இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் தலை குனிந்ததும் இல்லை, தலை வணங்கியதும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து யோசேப்பு சொல்லுகிறார், கடவுளை படைத்தவரை வழிபட்டவன் நீ அரசனாக இருந்தால் கூட, பார்வோனே எல்லாரும் உன்னை விழுந்து வணங்கலாம், நான் உன்னை விழுந்து என்ன செய்ய மாட்டேன், உனக்கு பணிய மாட்டேன், உனக்கு தலை குனிய மாட்டேன், உனக்கு மேலே கரங்களை ஒரு தலைக்கு மேலே கூப்பி உனக்கு நான் வணக்கம் செலுத்த மாட்டேன். இது அவருக்குரிய, அவருக்கு ஒருத்தருக்கு செலுத்தக்கூடியது. அவர் ஒருவருக்கே இந்த ஆராதனை செலுத்தக்கூடியது. யார்? யோசேப்பு. நீங்கள் வேறு தானியலில் பார்த்தீங்கன்னா பொற்சிலையை நிறுத்தி வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, 3 வாலிபர்கள் என்ன செய்ய சொல்கிறாங்க, நிறைய பார்க்கலாம். இந்த தொழுகையை மட்டும் ஒழுங்காக பண்ணவங்க யாரையும் பணிய மாட்டாங்க, யாருக்கு முன்னாலும் இந்த இடத்த கொடுக்க மாட்டாங்க. இந்த இடம் ஒருத்தருக்கு மட்டும்தான். தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலைவணங்கிற ஒரே ஒரு இது படைச்சவருக்கு மட்டும்தான் செலுத்தக்கூடிய வழிபாடு. அதனால தான் தொழுகை இல்லாத, தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலை வணங்கி நீ தொழுகை செய்யலைன்னா அந்த வழிபாடு கிடையாது. மறுபடியும் அடித்து சொல்லுதேன், இதில் தான் உனக்கு மீட்பு இருக்குது, இதில் தான் ரட்சணை இருக்குது, இதில் தான் நிலைவாழ்வு இருக்குது, இதில் தான் நிறைவாழ்வு இருக்குது, இதில் தான் இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே மறுமையின் வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இதை கண்டினியூ பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள், டெய்லி தொழுகை பண்ணுங்கள், டெய்லி இந்த மாதிரி தியானம் பண்ணுங்கள், டெய்லி இந்த முத்திரைகளை என்ன செய்யுங்க தெரிஞ்சு இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிங்க. தாகம் எடுத்துச்சுன்னா இந்த பெருவரலையும் சுண்டு வரலையும் என்ன செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படி பிடிச்சி உட்காந்துருந்தீங்கன்னா, மினி தொடணும், பிடிச்சி உட்காந்துருந்தீங்கன்னா தாகம் அப்படி என்ன செஞ்சிடும், தண்ணி குடிக்க தேவையில்லை, அடுத்து தாகம் எடுக்காது. இதை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா கால் வலியா, கழுத்து வலியா, உடல் இந்த உபாதைகள் இருக்கா, இது பூராமே என்ன செய்யணும்னா கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும், அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 விரலையும் இந்த இதையும் பிடிச்சி இது பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் உடலில் என்ன உண்டாகும், அந்த நரம்புகள் எல்லாமே என்ன செய்யும். இதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை, இதெல்லாம் இது பண்ணால் கரெக்டாக என்ன செய்யணும், இதை இன்னொரு நாள் என்ன செய்யும், இந்த முத்திரைகள் ஒன்று இப்போ 2 மட்டும் சொல்லியிருக்கேன். நீரும் இந்த நிலமும் 2ஐயும் நீங்கள் முதல்ல பயன்படுத்துங்க. அப்புறம் அந்த நெருப்பு, உடலில் ரொம்ப குளிருது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஹீட் ஆக்குறது, அதுக்கு இந்த இருக்குல்ல, இந்த விரல ஆள்காட்டி விரலை வச்சு இப்படி மயக்கி பிடிச்சா போதும். இதெல்லாம் நான் இனி ஒரு நேரம் என்ன செய்கிறேன், இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், சூடாயிரும். அது குறிப்பிட்ட நேரம் தான் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஒரு விசுவாசி, தன்னுடைய சக்தியை உடலில் இருக்கக்கூடியதை அவன் அனல் மூட்டணும். நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டணும், ஓன்ட்ட இருக்கக்கூடிய சக்தி மையங்களை அனல் மூட்டணும். இந்த நரம்புகளை என்ன செய்யணும், சில பயிற்சிகளை பண்ணணும். சும்மா அப்படியே அசையாமல் ஆடாமல் இப்படி குனிய வேலை செய்ய பொங்க திங்க அப்படி மசை மாதிரி உட்கார்ந்துருந்தா எலும்புகள் பூரா இதெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எல்லாமே ரவுண்ட் அடிக்கணும். எல்லாத்தையுமே ஆண்டவர் ஜாயிண்ட் போட்டு இணைஞ்சிருக்கார், சுத்த விட்டுருக்கிறாரு. நேற்று பார்க்குற ஒரு யோகா பண்ணுற ஒரு வாலிப பிள்ளை, அவன் உடம்பையே வளைக்கிறா, காலை தூக்கி மேலே அடிக்க, இதை தூக்குனானா இங்கே நெத்திக்கு வருது. இப்படி என்ன செய்கிறா, படுத்துக்கிட்டே கழுத்தை இப்படி இங்கே கொண்டு வரா, என்ன செய்யுது, கழுத்து எங்கே வருது, இங்கே முட்டுலையும் நெத்திலையும் இந்த பெருவரலையும் வந்து தொடுது. எல்லாம் பயிற்சிங்க. இந்த உடலை என்ன செஞ்சு வச்சிருக்க, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இது தின்னுட்டு இப்படி என்ன செய்யணும், அசையாமல் உட்காரணும், அப்படியே சில மாதிரி. வேறு எனக்கு இடுப்பு வலிக்கு, குனிய முடிய மாட்டேக்கு, கால் வர மாட்டேக்கு, முட்டை என்ன செஞ்சிட்டு இருக்கு, தேஞ்சு வச்சு
ஒருத்தன் சொல்லுவான் முட்டும் தேயாது ஒன்றும் தேயாது, இது பூரா சக்காய் இன்னைக்கு இதை பூரா இணைச்சி இப்படி உட்காந்து ஆட்டி திருப்பி இணைச்சி இதெல்லாம் பண்ணாமல் முட்டு வலிக்குன்னு அங்கே டாக்டர்கிட்ட போனால் அவர் படித்ததை அவர் இணைச்சிறாரு, உங்களுக்கு சொல்கிறாரு தேஞ்சிட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணணும். அதே டாக்டர் படித்ததான் சொல்கிறான், நாங்கள் எங்கள் படிப்பு பூரா தப்பாக இருக்குது ஆராய்ச்சி ஒரு கிளவி சொன்னாலாம், எப்போ வயசாகி போச்சு அது தேஞ்சு போச்சு இப்படி தான் வலிக்கும். நான் வயசாகி போச்சுல, இந்த காலுக்கு ஏன் தேயலை, இந்த காலுக்கு ஏன் இந்த பிரச்சனை வரல, இது ஏன் வலிக்கலை, இது ஏன் தேய்மானம் ஆகாமல் இருக்குது, இந்த கால் மட்டும் தேய்மானம் ஆகிடுச்சு இந்த கால் ஏன் தேய்மானம் ஆகலைன்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் அவரே சிந்திக்கிறார். ஆமாம், வயசாகிட்டுனா 2 காலம் என்ன செய்யணும், 2 முட்டுமெல்லாம் என்ன செய்யணும். இப்போ இது ஆகுதுன்னா இதுக்கு என்ன, இங்கே சில மசில்ஸ்கள் என்ன செய்யவில்லை, வேலை செய்யவில்லை. இதை வேலை செய்ய வச்ச உடனே இது சரியாகிவிட்டது, ஆப்ரேஷன் நிறுத்தப்பட்டு விட்டது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், இது நிறைய விஷயங்கள். அதனால் டாக்டர் சொன்னது தான் வேத வாக்குன்னு சொல்லி அப்படியே உளுந்து என்ன செஞ்சிடும், இருக்கிற பணத்தையும் உயிரையும். எமன் வந்தால் உயிரை மட்டும்தான் எடுப்பான், ஆனால் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் உயிரையும் எடுத்துருதான் பணத்தையும் இணைஞ்சிருந்தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சதை நீங்கள் அனுபவிப்பீங்க. யாருக்கு கொடுக்க மாட்டீங்க, சாத்தானுக்கு கொடுக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பொறுமை இருந்துட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்ததுன்னா சண்டை வராது, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், கோர்ட்டுக்கு போக வேண்டாம். இந்த காசை நீங்கள் என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க. இந்த அபிஷேகம் இல்லாதனால கோபம், வெறுப்பு, வெறி, பழைய பகை எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி கொலை, கையை வெட்டிட்டான், கழுத்தை வெட்டிட்டான், கொலை பண்ணிட்டான். எல்லாம் எப்படி நடக்குன்னு சொன்னால் இந்த அபிஷேகம் இல்லாதனால எத்தனையும் நடக்கும். இந்த ஒன்று மட்டும் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நான அபிஷேகம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் புனிதனாக இருப்பான், அவன் உழைப்பை புசிப்பான், உடல் ஆரோக்கியம், மனசாந்தி, நீடி ஆயுளோடு வாழ்வான் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த ப்ரோக்ராமை நிறைவு செய்கிறேன். அல்லேலூயா.